எவனாவது வட்டியுடன் தராமல் பார்ப்போம். ஐயா பண்ணையாரே, ஐயா 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 வணக்கம் 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 ஐயா. ஒரு 2000 ரூபாய் காசு வேணும்யா. மழையா? மழையா? மழை இல்லையா, 2000 ரூபாய் காசு. துட்டு 2000 ரூபாய். அங்க அங்கே போனோம். அங்கே இல்லை, இங்கே 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 2000 ரூபாய். ஆ நான் பேப்பர். ஐயா பேப்பர் இல்லை, நம்மகிட்டே துட்டுல. ஐயா 2000 எழுதி காமிக்கிட்டா? நட்டாச்சு. நான் நட்டிட்டேன். என்னத்தை நட்டீங்க? நெல்லு நடுவேன். அது இல்லை, 2000 ரூபாய் கொடுங்க, நான் எழுதி காட்டுறேன். ஐயா பண்ணையாரா 2000 ரூபாய் இருக்கா? அடுத்த வாரம் தந்துடுறேன். சந்தைக்கா போகிறா? நம்ம சண்டைக்கு தான் போனோம் இருக்க. ஐயா சந்தையில் 2000 ரூபாய் காசு இருக்காயா? 2000 ரூபாய். 2000 அங்க நேற்று மேக்க போனோம்லாங்க. நம்ம கிழக்க தான் கொண்டு போனோம். மேக்க போனோம், கிழக்க போனோம். ஐயோ ஐயா ஐயா செவிடனை குழந்தை விட்டுட்டீர் ஆண்டவரே. ஒரு இப்படி ஒரு செவிடன் காதையாதவனோட விட்டுட்டீரு. எனக்கு ஒரு நல்ல நண்பனை கூட தரப்படாத ஆண்டவரே. 2000 மேல போகணும். இப்படி ஒரு லூசு தன்னால அழுதுகிட்டு போகுது. என்னத்தை தான் படிச்சதோ தெரியலையே. ஏய் செல்வராஜ் படித்தாச்சு, ஆனால் படித்ததுக்கு வந்துட்டு வேலை தான் கிடைக்கல. என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆரம்பிச்சுட்டு யார்கிட்டையாவது இப்போ ஏற்கனவே நோய் நொடியாக தான் இருக்குது. ஊரில் எல்லோரும் காய்ச்சலுங்காங்க, எல்லோரும் சாலிங்காங்க. இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு கிளினிக்கை ஓப்பன் பண்ணிட வேண்டியதுதான். சரி அப்படில நம்ம ஒரு கிளினிக்கை ஆரம்பிச்சு இப்போ ஒரே காய்ச்சல் நோயமா இருக்கு. சரி சார், இதான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். ஓகே, நான் சொன்னோம்ட்டு ஒரு போர்டை வந்து ரெடி பண்ணு. சரிங்க. எப்படி ரெடி பண்ணணும்னா, வார வியாதியஸ்தர்கள் வந்து சரி குணமானா நமக்கு 500 ரூபாய் தந்தா போதும். சரி, குணமாகலை அப்படின்னா 2000 ரூபாய் திருப்பி தரப்படும்ட்டு ஒரு போர்டை போடுறேன். சரி ஓகே. நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், அவங்கள ஏமாத்தி நம்ம சம்பாதிக்கணும். சரியா? இல்ல இப்ப உடனே இன்னைக்கே ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நோய் நொடி இப்ப ரொம்ப பரவிட்டு இருக்குல்ல. சரி உடனே முன்னால வை. சரியா? ஒன்ன போய் சிசியனை வச்சிருக்கேன் பாரு. எல்லா வரையும் நானே பண்ணிட்டு அப்புறம் ஒன்னும் எதுக்கு? அந்த பைக்ல தான் இருக்கும் பாரு. பைக்லயா? கண்டுபிடிச்சிட்டேன் இதானே? அதேதான். சரி வச்சுட்டு யாரும் வந்தா ஊசி போடணுங்களா? வச்சுட்டேன். சரி எதுவும் பேஷண்ட் வராங்களான்னு பாரு. வராங்க. ஒருத்தனும் சிக்கல, நேரமும் போகல, என்ன செய்ய? ஏதோ போர்டு வச்சிருக்காங்க, எடுத்து கூட்டி வாசிக்கும். வியாதி குணமடைந்தால் பீஸ், இதென்ன லெக் பீஸா பீஸா 500. வியாதி குணமாகாவிட்டால் 2000 திருப்பி தரப்படும். நிர்வாகம் நல்லா இருக்க. சும்மா இருக்கும்போதெல்லாம் ஃபோன் போட மாட்டாங்க, இப்போ தான் ஃபோன் போடுவாங்க. போட கையோடு எடுத்துக்கிடுவோம். ஐயா டாக்டர் ஐயா. வாங்க வாங்க ஐயா, இது உங்கள் போடாது பாருங்க. ஆமாம், இது நம்ம கடை போர்டு தான். ரைட். கடையா? நம்ம கிளினிக் போர்டு தான். கிளினிக் போர்டு. ஐயா சொல்லுங்க. அதில் போட்டிருக்கபடி 2000 ரூபா திருப்பி கொடுப்பீங்களா?
குணமாகலைன்னா கண்டிப்பாக 2000 தருவோம். ஆனால் குணமாயிட்டா நீங்கள் 500 ரூபா கண்டிப்பாக தரணும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரைட். இன்னைக்கு சிக்கனா சித்தப்பேன் ஐயா. எனக்கு நாக்கில் டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குயா. டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்கா? ஆமாய்யா, ஒரு வாரமா ஒரு டேஸ்ட்டுமே தெரிய மாட்டேங்குது. ஈஸியாக ஒரு சேர் எடுத்து போடப்பா. அன்னைக்கு நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறாங்க, நீ என்ன இப்படி இருக்கிற, உட்காருங்க அங்கே போடுங்க. நன்றி. சரி, செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிட்டு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? ஐயா மறந்துட்டேங்க, எதையோ சாப்பிட்டேன். ஒரு மாதிரி டக்குன்னு அடிக்க. ஐயா கழுத்தில் மாட்டேங்கய்யா, அது இல்லையா காதில் மாட்டேங்கய்யா. இல்லை, நான் மறந்துட்டேன். டக்குன்னு அடிக்கும். ஆமாம், நான் இதை மறந்துட்டேன். நீங்கள் 2000 கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும் 2000 ரூபா. ரைட். செக் பண்ணிக்கலாம். ஒன்றுமே சத்தத்தை காணலையே. மூச்சை இழுத்து விடுங்க. ஐயா நீங்கள் பண்ணையார் சொந்தக்காரங்க இல்லையா? எப்படி? பண்ணையாருக்கு சொந்தக்காரங்க இல்லையா? செவிட்டு பண்ணையாருக்கு சொந்தக்காரங்க இல்லையா? இல்லை நாங்கள் வந்து கிளினிக் வச்சுருக்கோம், அவருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரி, நான் ஒரு ஊசி போடுறேன். ஊசியா? ஆமாம், ஊசி போட்டு ஒரு இதை தந்துதான் உங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ எல்லாம் சரியாக தெரிஞ்சுக்கணும். சரியாயிருமா? சரியாயிரும். சரியாயிரம் 2000. ஆமாம், சரி ஆகலைன்னா 2000. சரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் 500 ரூபா தரணும். ரைட். என்ன விட மாட்டோம். ஏன்னா 2வது ஊசி போட்டுருவோம். சரியா? சரியா. டாக்டர் நிஜமாவே ஊசி வச்சிருக்கியா? ஊசி நினைக்கலாம். டேஸ்ட் வரணுமா வேண்டாமா உங்கள் நாக்கில்? வரணும். சரி, இந்த ஊசி எடுப்பா. சரி, இதை கொஞ்சம் சட்டையை மேலே தூக்கிக்க. சட்டையா? வலிக்கா? ஒழிச்சாது. நன்றியா. ஏப்பா, அந்த 10ஆம் நம்பர் எடுத்து நாக்கில் ஒரு 2 சொட்டு ஊத்து. 10ஆம் நம்பரா? ஐயோ டாக்டர், இது பெட்ரோல்யா? பாத்தியா, அவனை நாக்கு சரியா டேஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு பாத்தியா? 500 ரூபா எடுப்பா. ஊசிக்கு அவ்வளோ மகிமை இருக்குப்பா. நம்ம ஊசிக்கு பெட்ரோலை வாயில ஊற்றி ஊசிக்கு மரியாதை இருக்கா? என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டல. உனக்கு எந்த நோய் இருக்குது எதுன்னு தெரியல நாயில். ஆனால் பெட்ரோல்லையும் தெரிஞ்சுக்கிடுச்சுல. அதுக்கு தான் நாங்கள் நாங்கள் டாக்டராக இருக்கோம். 500 ரூபா தாங்க. சரி, நம்ம எந்த பிரச்சனைனாலும் உடனே வந்திருக்கேன் நம்ம கிளினிக்கு. உடனே ரெடி ஆகிடும். சரியா? என்ன ரொம்ப டேஸ்ட் ஆகிடுதோ? இல்லையா? நாளை கழிச்சு வரீங்களா? கண்டிப்பாக வாங்க. இன்னைக்கு இருக்குல்ல? ஆமாம், இன்னைக்கு நமக்கு எப்பவும் இது நம்ம பிழப்பே தான். ரைட். உட்கார். சரியா? இன்னைக்கு சிக்கன அதை நல்ல இடத்துல வைப்பா சிசியா. எல்லாரும் பார்க்குற மாதிரி. எல்லாம் நிறைய ஆள் வரணும்ல. நான் ஒருத்தன் தான் ஆடு வரேன்னு நினைக்கிறேன். ஆடு வர மாதிரி தெரியல. சரி, இன்னைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயா ஒரே ஞாபக மருதியா இருக்கியா? ஞாபகம் மருதியா? ஆமாம். காலையில் நடக்கிறது மதியம் மறந்துடுது, மதியம் நடக்கிறது சாயங்காலம் மறந்துடுது. சரி, என்ன சாப்பிட்டேன்னு கூட மறந்துடுது. என்ன சாப்பிட்டேன்னு தெரியலையா? எல்லாமே மறந்துடுவியா? அப்படியா? ஆமாம். இது நல்ல வியாதியா? நல்ல வியாதியா? ஏமா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தெரியாத? ஐயோ, நல்லதும் தெரிய மாட்டேங்க, கெட்டதும் தெரிய மாட்டீங்களா? அப்படி ஒன்று எல்லாம் மறந்துடு. இப்போ உங்களுக்கு போட வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி கரெக்டாக வந்துட்டேன்னா அதையும் மறந்துவிட்டேன். சரி, நம்மகிட்ட ஊசி மருந்து இருக்கு. அந்த விவரம் எல்லாம் தெரியுங்களா உங்களுக்கு? சரிங்களா? அதாவது சரியாயிட்டுனா 500 ரூபா திருப்பி தரணும். சரியாகல நீங்க எனக்கு 2000 ரூபா தருவீங்க. சரி, துட்டு வச்சிருக்கீங்கல்ல? வச்சிருக்கேன். சரி, இன்னைக்கு நல்லா தரவா செக் பண்ணிடுவோம். ஐயா ஞாபகம் மருந்து. ஞாபகம் மருந்துனா எங்க செக் பண்றது? புக் எடுத்து பார்த்துட்டு போவோம். தெரிஞ்சுக்கிடுது. ஞாபகம் மருந்துனா அதாவது உங்களுக்கு மண்டையில் தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியுது. ஆமாய்யா, முடியும் போட்டுருக்கியா? ஆமாம், மண்டையை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. ஆமாய்யா. இங்கே எங்கேயும் அடிபட்டுதோ? ஐயா அது நிறைய அடிபட்டுருக்கு, நான் எதை சொல்ல. அப்படியா? சரி, ஒரு ஊசி போடுறேன். சரியாயிரும். இன்னைக்கு 2000 சிக்கனுச்சு. ஊசி போட்டாச்சு, மாத்திரையும் தரேன். கொடுங்க. ஆனால் ஞாபகம் மருதி வந்து பயப்பையாக தான் வரும். இல்லையா, உடனே குணமாகணும். நீங்கள் உடனடி மருத்துவம்னு போட்டிருக்கீங்க. உங்கள் நோய் அப்படிப்பட்ட நோய் இல்லை, உடனே குணமாகணும். அப்போ தான் நீங்கள் 2000 கொடுங்க. இல்லை அப்படி இல்லை. இல்லை, நீங்கள் 2000 கொடுங்க.
அதான் நான் இன்னும் வந்து அதாவது ட்ரீட்மெண்ட் முடியல. ஐயா இல்லை ஊசி போட்டாச்சு சரியாக ஞாபகம் அந்த 10ஆம் நம்பர்ல ஒரு 2 சொட்டை வாயில் எடுத்து விடு. என்னது என்னது 10ஆம் நம்பர் அது பெட்ரோலியா? சரி பெட்ரோலை ஊற்ற வரீங்க நீ அந்த 2000 மட்டும் கொடுங்க. 10ஆம் நம்பர் உனக்கு பெட்ரோல் எப்படி தெரியும்? நேற்று தானே ஊற்றுனீங்க வாயில. 10ஆம் நம்பர் பெட்ரோல் தெரிஞ்சிருச்சுல, ஞாபகசக்தி வந்துருச்சுல. இது என்ன மகிமைனா நான் ஊசி போட்டதனுடைய மகிமை. 500 ரூபாய் எடுங்க. ஓசியில வாங்கி ஒரு ஊசியை போட்டுட்டு 1000 ரூபாய் கறந்துட்டீங்க. எடுங்க. சொட்ட தலையா அதை எக்ஸ்பிரி ஆன டானிக்கு வாயில ஊற்ற வரேன். எடுங்க 500 ரூபாய். சரி சரி வாங்க. இனி எது பிரச்சனைனாலும் உடனே வாங்க. வர்றேன் புதுசா வர்றேன். சரி அதெல்லாம் கட்டி கட்டி எட்டு வரக்கூடாது. சரி டெய்லி மாட்டி முடியாதா? சரி சரி உட்காந்து போடலாம். என்ன சொல்லலாம்? ஐயா வணக்கம். வணக்கம். 500 ரூபா கொண்டு வந்துட்டேன். சரி 2000 ரூபா இருக்கா? இருக்கு கண்டிப்பா இருக்கு. ஐயா நீங்க ஊசி போட்டீங்களா? ஆமா. இப்ப கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணு தெரிய மாட்டேங்கா? ஆமாய்யா தூரத்துல இருக்க ஆள் தெரியுது. சரி ஆனா பக்கத்துல இருக்கே தெரிய மாட்டேங்குது. சிசியாப்புல இது நமக்கு வந்து சோதனையெல்லாம் இருக்கு. 2000 கண்ணு தெரியலன்னாங்க, இது எப்படி நம்ம குணப்படுத்துறது? சரி இருந்தாலும் ஒரு ஊசியை போட்டு சரி இன்னைக்கு எப்படியாவது 2000 ரூபா போச்சு, ஒரு ஊசியை தான் போட்டு பார்ப்போமே. சரியா? 2000 கிடைச்சிட்டு இப்போ ஹாப்பியாக ஒரு மியூசிக்கை போடுங்க டாக்டர். இந்த கையில் அதுக்கு வந்து ஒரே குத்தா குத்துறீங்கன்னு விட்டுங்க. இந்த கையிலையா? 2000 இந்த கையில் போட்டால் கண்ணு தெரியாது. நாங்கள் டாக்டர் படிச்சிருக்கோமா நீங்கள் படிச்சிருக்கீங்களா? பெட்டியில தான் போடணும் நியாயப்படி. ஆனால் கையிலே போட்டோம். சரி ரைட். சரி இன்னும் உங்களுக்கு கண்ணு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை எனக்கு இப்போ தூரத்து பாரு தெரியுது. சரி பக்கத்து பாரு தெரிய மாட்டேங்குது. அப்படியா? ஆமாம். சரி இது எத்தனை இப்போ? இது எத்தனை? 5. 5ஆ? ஆமாம். ஏப்பா ரொம்ப பெரிய பார்வை இல்லாமல் இருக்கு. ஆமாம் கண்ணு தெரியல. இதில் அந்த இதில் வடகணேசில் இருக்கிற யாரு? அதுவும் அகிசை சாலமன் தம்பி. அப்படியா? தூரமாக இருக்கலாம் தெரியுமியா? தூரமாக இருக்கலாம் தெரியும், பக்கத்தில் தான் தெரியாது. அப்போ சிசியாப்புல அப்போ இன்னைக்கு நம்ம ஏமாத்திர வேண்டியதான். ஒரு 20 ரூபா ஆளை தாங்க. இன்னைக்கு அவனா ஐயா கண்ணு தெரிய மாட்டேங்கய்யா. சரி இந்தாங்க 2000 ரூபா. நான் தோத்துட்டேன், நீங்கள் 2000 ரூபாய் வச்சுக்கலாங்க. ஐயா 2000 சொல்லிட்டு வெறும் 50 ரூபாய் கொடுக்கியா? கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்களா? கண்ணு தெரிஞ்சா கண்ணு தெரிஞ்சு பார்த்தீங்களா? 500 ரூபாய் எடுங்க. எங்க ஊசி மருந்தினுடைய வேலையா? இல்லை இது ஞாபக சக்தியோட வேலை. ஞாபக சக்தி வேலையா? இந்தாங்க 500. சரி ரொம்ப நன்றி. இன்னும் யாரையும் ரொம்ப ஏமாத்தாம ஏதாவது நல்ல தொழிலை பார்த்து பிழைக்க பாருங்க. நீங்க யாரையும் ஏமாத்தாம நான் பாருங்க. சரி சரி வரோம். அப்பா இன்னும் நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கவலையோடு இருக்கிறீங்களா? இயேசு உங்கள் கவலையை மாற்றுவா. கண்ணீரோடு இருக்கிறீர்களோ? இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பா. உங்கள் பிரச்சனையை மாற்றுவா. ஏன் கவலையோடு இருக்கிறீங்க? ஏன் கலக்கத்தோடு இருக்கிறீங்க? இன்றைக்கு இயேசு உங்கள் கலக்கத்தை மாற்றுவா. உங்க கண்ணீரை துடைப்பா. இயேசு, அந்த இயேசு உங்களுக்கு வேணுமா? அந்த இயேசுவை நீங்க கூப்பிட்டா இன்றைக்கு உங்களோடு பேசுவா. உங்க வீட்டுக்கு வருவா. உங்களுக்கு சமாதானம் தருவா. உங்களுக்கு சந்தோஷம் தருவா. அதற்காகத்தான் அந்த இயேசு உலகத்தை படைத்த கடவுள் இயேசு என்ற பெயரிலே இந்த உலகத்திலே பாலகனாக பிறந்திருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்கு வேணுமா? இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். இன்றைக்கு உங்க பிரச்சனை மாறும். இன்றைக்கு ஒரு போராட்டத்துக்கு முடிவு வரும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வழி திறக்கும். நிச்சயம் இயேசுவை நீங்க கூப்பிட்டா, இயேசுவை நீங்க கூப்பிட்டா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இன்றைக்கு இப்பொழுது இன்றைக்கு ரட்சணை நாள். யாரெல்லாம் இயேசுவை கூப்பிடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? வாங்க, இயேசுவை கூப்பிட ஆயத்தமா இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு வேணுமா? தம்பி, வாலிப தம்பி, தங்கச்சி, ஐயா வாங்க தம்பி, வாங்க தம்பி. தருவாரு ஏதோ சொல்லிட்டு வந்தீங்களா? ஆமா, ஒரு 2000 காசு தருவாரா? தம்பி 2000 காசு மட்டும் இல்ல, ஒரு வேலை தருவாரா? நிச்சயம் தருவார். எப்படி? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்
சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, உங்க சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது எப்படி கேட்கணும்னா ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பாட்ட உங்களுக்கு தெரியுமா? இயேசு உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? இல்லை, அது கிறிஸ்டின் பாட்டு போடுவாங்க, நான் போவேன், தெரியும். டிசம்பர் மாதம் ஆனால் லைட்டு போடுவாங்க, எனக்கு அவருக்கு தெரியாது. இயேசு உலகத்தை படைத்த கடவுள் மனிதனுக்காக, மனிதனோடு உறவு கொள்வதற்காக இந்த உலகத்துல அவர் பாலகனாக 2000 வருஷங்களுக்கு முன்பாக பிறந்தார். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அந்த இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களில தன்னிடத்தில் வந்த சப்பானிகளை நடக்க வைத்தார், குருடர்களை பார்க்க வைத்தார், செவிகளை திறந்தார், அவர் அற்புதங்களை செய்தார். வேலை வாங்கி கொடுப்பாரா? நிச்சயம் தருவாரு, உங்க தேவைகளை சந்திப்பாரு. வேதத்துல ஒரு சம்பவம் உண்டு தம்பி. பேதுருங்கிறவரு கடல்ல மீன் பிடிக்க போனாரு. அங்க ஒண்ணுமே அகப்படலன்னு சொல்லி வலைய அலசிக்கிட்டு இருந்தாராம். என்னைய மாதிரி ஒண்ணு ஏதாவது கிடைக்குமா? என் பிழப்புக்கு, என் வயிற்றுக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன்? எப்படி நான் என் பிள்ளைக்கு என்னத்தை வேண்டிட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மீன் பிடிக்காம அப்படியே இருந்து படகுல இருந்து இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரா, அலசிக்கிட்டே இருந்தாரா. கரெக்டு. இயேசு அந்த படகுக்கு போனாரு, பேதுருவை பார்த்தாரு, அவங்களோட பேசினாரு. அந்த பேதுருவை சொன்னார், பேதுருட்ட சொன்னாரு, கொஞ்சம் கடல உன் படகு உள்ள தள்ளுப்பா, உள்ள தள்ளி வலைய வீசிட்டாரு. மீன்களை பிடிச்சிட்டாரு தம்பி. அவருக்கு மட்டும் இல்ல, செல்வங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கத்தக்க அளவுக்கு அவர் படகு நிரம்பிச்சு. இன்னைக்கு நீங்க வெறுமையோடு இருக்கிறீங்களா? இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒண்ணு இல்லாதவனுக்கு கொடுக்குறாரு. அப்ப எனக்கு தருவாரு. எங்க போய் அவரை பார்க்கணும்? ஒண்ணு இல்ல, இப்ப கண்களை மூடி நீங்க ஆண்டவரை நம்பணும், இயேசுவை நம்பணும். நம்பணும்னா இயேசு எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த இயேசு எனக்காக என் வாழ்வில நன்மையை செய்வார். நான் கேட்கிறது, நான் ஏசப்பாட்ட நான் கேட்க போறேன், ஏசப்பா எனக்கு தருவான்னு சொல்லி நீங்க முழு நிச்சயமா நம்பணும். எப்படி தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளை அவ அப்பாட்ட போய் கேட்கும், ஏதாவது ஒரு பொருள் கேட்டீங்கன்னா எப்ப எனக்கு தாங்கப்பா, எப்ப எனக்கு தாங்கப்பான்னு கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு நிச்சயம் இருக்கு தெரியுமா? கபடம் இல்லாம முழு நிச்சயம் அந்த பிள்ளைக்கு எப்படியும் எங்க அப்பா எனக்கு வாங்கி தந்துருவாங்க அப்படிங்கிற நிச்சயம் இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கும். அவனுக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கையை போல, அவனை மாதிரி இந்த சின்ன பிள்ளைய போல, ஏசப்பா எனக்கு ஒரு வேலை தாங்கப்பா. உனக்கு என்ன வேணும் தம்பி? ஒரு சின்ன வேலையா? சின்ன வேலை, அவ்வளவுதான். நீங்க அவங்கள்ட்ட பெரிய காரியத்தை எதிர்பார்க்கலாம். பெரிய காரியம், பெரிய காரியங்களை செய்கிறவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வாரு. பைபிள்ல ஒரு வசனம் உண்டு தம்பி, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறோம், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நீங்க உங்களை மகிழ்ச்சியா மாற்றுவார், உங்க துக்கத்தை மாற்றுவார். நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க, நல்ல சந்தோஷமா முக மலர்ச்சியா பிரகாசமா உங்க முகத்துல ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை தந்துடுவார் தம்பி. நீங்க இயேசுவை கூப்பிட ரெடியா? இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ள ரெடியா? இயேசுவை நீங்க இயேசுவிடத்துல கேட்கறது ரெடியா? ரெடி. கேட்கணும், அவ்வளவுதான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான தம்பியை சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உள்ளத்துல பாரத்தோட, வெறுமையோட, கவலையோட, துக்கத்தோட, அப்பா அங்கலாய்ப்போடு இருக்கிற அருமையான சகோதரனுக்கு நீங்க இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க ராஜா. இன்றைக்கு மகனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். நீதியின் சூரியனாகிய தேவன் உதிப்பாராக, தம்முடைய மகிமையை காண செய்வாராக, வழிகளை திறப்பாராக, துக்கங்கள் மாறுவதாக, கவலைகள் மாறுவதாக. இன்றைக்கு ஆண்டவரே அவருடைய வருமானத்துக்கு ஒரு வழிகள் திறக்கப்படட்டும் ஐயா. முகம் வளர்ச்சியை, மன மகிழ்ச்சியை கட்டளிடுவாராக, சந்தோஷப்படுத்துவீராக, மகிழ பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நம்பின மனிதனை நீ வெட்கப்படுத்துகிறது இல்லை, உம்மை நம்பின மனிதனை நீ கைவிட்டது இல்லை. அப்படியே அருமையான இந்த சகோதரனுக்கு கர்த்தர் செய்ய போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அண்ணா, நீங்க ப்ரேயர் பண்ணது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்.
ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு, கொஞ்சம் இருக்கு. சின்ன வாசல், ஒரு சின்ன வெளிச்சம் உங்களுக்காக கடவுள் செயல்பட ஆரம்பிச்சுட்டா தம்பி. நன்றி. நீங்க கடவுளை தொடர்ந்து பிடிச்சுக்கோங்க. நன்றி. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். நன்றி. ஆனா எனக்கு இப்போ வேலை கிடைச்சது இல்லையோ ஒரு சந்தோஷம் இருக்குண்ணே. ஆமே. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், உங்களை பார்த்து ஒரு சந்தோஷம். இப்போ எங்க போறியா? இப்ப அப்படியே இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லிக்கிட்டே போக போறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறா. நீங்க யாராக இருந்தாலும் நேசிக்கிறா, நீங்க யாராக இருந்தாலும் நேசிக்கிறா. ராமக்கு ஒரு நல்ல பையன் வேண்டிய வேலைக்கு உங்களை யாராவது பார்த்துருக்கீங்களா? நல்ல பையன், அதாவது ஒரு வருஷம் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல உண்மையான ஏதாவது பையன் கிடைச்சா கூப்பிட்டு வந்து என்ன ஒரு நாளும் ஓடி போயிடுச்சு. என்னச்சியா என்னச்சியா சொல்லிட்டு போயிட்டாப்ல தம்பி. இந்த கிளினிக். தம்பி எது வேலை இருக்கு? ஆமாண்ணே, இங்க வேலை உண்டுங்கிற தெருவில் இந்த அதான் ஒரு ஆள் சொன்னாப்ல. நல்ல வேலை பார்த்தீங்களா? பார்ப்போண்ணே. நீங்க யாரு? அங்கே வேலை பார்க்குற மேனேஜர் நான். உங்களை ஒரு வேலைக்கு ஆள் தேவைப்படுது, அதான் உங்களை பார்த்தேன், கூட்டு போகலாமான்னு பார்த்தேன். நீங்க இப்போ கிளினிக்ல இருந்து இங்க மாறிட்டீங்கண்ணே? ஆமாம். சரி 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 அங்கே சம்பளம் தரல, சரி. தர அதனால தான் ஐடியாட்ட வந்துட்டேன். அது ஃப்ராடு. ஆஹா. சரி சரி வாங்க ஐயா, இருந்தாங்க ஒருத்தர் வேலைக்கு வந்துட்டு. ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஐயா சார், நான் சுரண்டிலிருந்து வரேன் சார். வேலை தேடிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார், ஒருத்தர் சொன்னாங்க இந்த தெருவில். என்ன படிச்சிருக்கீங்க? ஐயா எம்எஸ்டபிள்யூ ஐயா. என்ன சொல்லுங்க. ஆமாங்க. எல்லாத்தையும் நல்லா பழகுங்களா, பேசுவீங்களா? நல்லா பேசுகிறேன். பேசு. எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல சேல்ஸ் ஆஃபீஸர் வேண்டியிருக்கு. கண்டிப்பாக. அதனால் போய் என்னுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி மேனேஜர் போய் கேளுங்க, அவர் சொல்லுவார். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ப்ராடக்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கடைகளாக ஏறி நம்ம சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க போய் நீங்கள் போய் நல்லா அவங்கள்ட்ட நம்முடைய ப்ராடக்டை பற்றி விளம்பரம் பண்ணி ஆர்டர் எடுக்கணும். ஓகே சார். ஓகே சார். உங்களுக்கு மந்த்லி டார்கெட் வைப்போம் நாங்கள். அப்படியே சார். இவ்வளோ ப்ராடக்ட் ஒரு மாதம் இவ்வளோ எங்கேயும் தரணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியும் சார். முடியும் சார். அது ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்குது சார். சரி, பரவாயில்ல. நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக பேசுகிறீங்க, நல்லா பையனாக தெரியுதுங்க. நானும் எங்களுக்கும் அப்படி ஒரு பையனாக எங்களுக்கு வேண்டியிருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்? சார் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல. அதை அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஐயா நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா சார்? அதுபடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். சரி, இந்த முதல் மாதம் நீங்கள் வேலை பாருங்கள். உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க, என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் வேலை முடிக்கிறதே பார்த்துட்டு உங்களுக்கு நான் செய்யணும். சரியா? நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவீங்க? இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். வெரி குட், வெரி குட். இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். அதான் எங்களுக்கு வேணும். சரி, அப்போ நீங்கள் போய் மேனேஜர்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுப்பாங்க. லெகேஜ் ஆகும். ஓகே, தேங்க்யூ. இந்த நாடகத்தினுடைய நோக்கம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருந்த கடவுளை அறியாத ஒரு மனிதன் கடவுளை அறிந்த பொழுது அவனுக்கு வேலை கிடைத்ததாக அநேக வரலாறுகள் உண்டு. அதைத்தான் நாங்கள் நாடகமாக செய்தோம். இதை பார்த்து கண்டு ரசித்த உங்களுக்கு நன்றி, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.